எதை என் வாழ்க்கையில மிகப்பெரிய லட்சியமா நடிச்சிருந்தனோ, எதை நம்ம நாட்டுக்கு நான் செய்ய வேண்டிய மிகப்பெரிய கடமையா நடிச்சிருந்தனோ, அது இப்ப நிறைவேற போகுது. அதுக்கான கல்வெட்டு ஆதாரம் நமக்கு கிடைச்சிருக்கு. மிகப்பெரிய தங்க புதையல் நம்ம நாட்டுக்கு கிடைக்க போகுது. என்ன பத்தி கவலைப்படாத, எனக்கு ஒண்ணும் இல்ல. முதல்ல பையனை காப்பாத்துறா. சேகர் போடா, போ. நான் இனிமே பழைக்க மாட்டேன். என் பையனை வளர்த்து நீதான் ஆளாக்கணும். போடா, போ. என்ன கொல்ல முடியாதுடா. அத புரட்டி பாரு, கடைசி பக்கம் இருக்காது. அதுலதான் ரகசியம் இருக்கு. அதை நான் எடுத்துட்டு வரலடா. என்ன கொன்னுட்டா உனக்கு அந்த புதையல் கிடைக்கவே கிடைக்காது. அந்த ரகசியம் எனக்கு மட்டும்தான் தெரியும். உன்னை கொல்ல மாட்டேன்டா, ஆனா நடப்பணமாக்குவேன்.
என்னுடைய தூதுவன், உங்களை காப்பாற்ற வந்தவன். தண்ணிக்குள்ள இருக்காண்டா. லேட் நைட்ல இங்க வரக்கூடாது. ஓகே சார் சார் பாக்கடுக்கு என்னாச்சு? அன்னைக்கு அக்கா கிட்ட கலட்ட பண்ணால என்ன அடிச்சு போட்டு அக்கா தூக்கிட்டு போட்டா சார். என்னடா சொல்ற? அக்கா வச்சிருந்த ஒரு மேப் அது குடு குடுன்னு கேட்டா அக்கா தரமாட்டேன்னு சொல்லிச்சு. அந்த மேப்பையும் புடிங்கிட்டு அக்காவை தூக்கிட்டு போட்டா சார். மேப்ல இருக்கிற இடத்துக்கு தான் தூக்கிட்டு போயிருக்கணும். அந்த இடம் எனக்கு தெரியும் சார். உனக்கு எப்படா தெரியும்? சார் நான் பிறந்து வளர்ந்தெல்லாம் அந்த காட்டுல சார். அதனால தான் அக்கா என்ன வேலைக்கு வச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்ப பார்த்தாலும் அந்த மேப்பை காட்டி அந்த இடம் எங்க இருக்கு கேட்டுட்டே இருப்பாங்க சார். ஆனா அது ரொம்ப ஆபத்தானது சார். அங்க போனா உயிரோடு திரும்ப முடியாது. அதனால தான் தெரியாதுன்னு சொல்லிட்டேன். நான் உங்களை கூட்டு போறேன் சார். வாங்க சார் போலாம். வாடா. கோவப்படாத கிளியே. துப்பு. கூட பிறந்த அக்காவையே கொலை பண்ண பாசமுள்ள தம்பினா. இப்ப எனக்கு மேப் கிடைச்சிருச்சு. I will become multi-millionaire. நான் பெரிய பணக்காரன் ஆயிடுவேன். வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன். ராணி, உனக்கு பாதுகாப்பா இந்த நல்ல கொலைகாரனை விட்டுட்டு போறேன். தப்பிக்க நினைக்காத. பார்ட்னர், இவளை பத்திரமா பாத்துக்க வேண்டியது உன் வேலை. உன் பங்கு உனக்கு வந்து சேரும். நான் திரும்பி வரும்போது இவ பணமாவது இங்க இருக்கணும். இல்ல உன் பங்கு வாங்க நீ உயிரோட இருக்க மாட்டேன். ஜாக்கிரதையா பாத்துக்கோ. அந்த பக்கம் போகணும் சார்.
வாசி. அவன் கண்ணுல பட்டா நம்ம தொலைஞ்சோம். என்ன அதையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இது என் காதலியோட அப்பா. 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தீவுக்கு வந்து காணாம போன அவரை தேடி வந்த என் காதலிய அவ மாமா தூக்கிட்டு போயிட்டான். அவளை தேடிதான் நான் இங்க வந்திருக்கேன். மற்றவங்களை பத்தி எனக்கு தெரியாது. எனக்கு தெரியும். ஒருத்தர் எங்க அப்பா, இன்னொருத்தர் எங்க அப்பாவை கொன்னவன். இவரும் உயிரோட தான் இருக்கார். எந்த புதையலுக்காக எங்க அப்பாவை கொன்னானோ அதை அடையறதுக்காக தான் இவரையும் அடைச்சி வச்சு சித்திரவதை பண்ணிட்டு இருக்கான். தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க தீவுக்கு வர எல்லாரையும் நீங்க கொன்னுறீங்க. அதனாலதான் உங்களை பார்த்த உடனே நான் அடிக்க ஆரம்பிச்சேன். நீ நினைச்சதுல ஒன்றும் தப்பு இல்லை. இத்தனை நாளா உண்மை தெரியாம நானும் அதான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்ப உண்மை தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த ஜார்வை அழிக்கிறதா என் முத வேலை.
தண்ணிக்கு மேல தள்ளாடுறியா ஜீவா? நீ போறது பத்தாதுன்னு காட்டுல இருக்கிறவனையும் சேர்த்துக்கிட்டியா? சார் சார் இந்த தொப்பி தலையிட அக்கா தூக்கிட்டு போனா. ஏய் அதெல்லாம் இருக்கட்டும், ராணி எங்கடா? ஓ, காலுக்கு கீழே தண்ணி, கழுத்துக்கு மேல கயிறு, எமங்கிட்ட உயிர், ஆவி போற நேரத்திலயும் ராணி கேக்குதா உனக்கு? தெய்வீக காதல்டா ஒண்ணுது. ஆனா அவ ஏன் பொண்டாட்டி? என்னடா பாக்குற? தாலி கட்டினா தான் பொண்டாட்டியா? என்னைக்கு அவ பூமியில பிறந்தாலும் அன்னைக்கே அவ எனக்கு சொந்தம். இதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? ஆமா ஆமா, சொந்த அக்காவையே கொண்ட அருமையான தம்பி நீன்னு எனக்கு தெரியாது. ஓ, அவ்வளவு ஃபேமிலி மேட்டர்ஸ் சொல்லிட்டாளா? அப்ப நான் கெட்டவேன்னு உனக்கு சொல்ல தேவையில்லை. அக்கா பெத்த தங்க உனக்கா எனக்கான்னு அப்புறம் பேசிக்கலாம். மண்ணுக்குள்ள இருக்கிற தங்கத்தை பத்தி பேசலாமா? இப்ப நான் உங்களை காப்பாத்தலன்னா மீன் சாப்பிடுற கருவாடை காஞ்சு போயிருவீங்க. நான் கொலை செய்யணும்னு கூட அவசியம் இல்லை, அப்படியே விட்டு ஆத்தோட போய் ஆவி ஆயிருவீங்க. கொலை செய்ய பயப்படுவேன்னு பாக்குறியா? கொலை செய்யறதாண்டா என்னோட குலத்தொழில. எனக்கு கிடைக்காத பட்சத்துல யாருக்கும் கிடைக்காம செய்யறதுதான் என்னோட குணம். ஒத்துக்கிட்டீங்கன்னா உயிரும் கிடைக்கும், உனக்கு பங்கும் கிடைக்கும். என்ன சொல்ற? அதெல்லாம் முடியாது. அது அரசாங்க சொத்து, அரசாங்கம் தான் சேரணும். என்ன மனுஷா நீ, நாட்டு நடப்பு தெரியாத மனுஷனா இருக்க. ஓ, காட்டுல பேப்பர் கிடைக்கிறது இல்ல. இப்போல்லாம் அரசாங்கம் யாராருக்கோ சொந்தமாயிடுச்சு மனுஷா. அவ்வளோ விசுவாசமா இருக்கிறீன்னா ஓ பங்க மட்டும் அரசாங்கத்துக்கு கொடுத்துரு, மத்ததையெல்லாம் நாங்க வச்சுக்கிறோம். என்ன சொல்ற? இப்போதைக்கு ஒத்துக்குவோம், அப்புறமா பாத்துக்கலாம்.
ஒரு மனுஷன் முழுசா கரைஞ்சிட்டான்னா நாம இனிமே ஜாக்கிரதையா இருக்கணும். நீ நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் சாதாரண தண்ணி இல்லை, இரும்ப கூட கரைச்சிடும். உன்ன மாதிரி திருட்டு பசங்களாம் அந்த வைரத்தை எடுத்துடக்கூடாதுன்னா இதுக்கு இவ்வளவு பாதுகாப்பு பண்ணி வச்சிருக்காங்க. நான் திருடனா? அப்ப நீ? நான் இந்த தீவுக்கே ராஜா. ஏய் சும்மா இருக்கப்பா, சண்டை போறதுக்கு இங்க வந்திருக்கோம். உள்ள போற வழியை பார்ப்போம். வேற எந்த வழியாவும் போக முடியாது. அந்த வைரத்தை எடுக்க போகணும்னா இதை தாண்டித்தான் ஆகணும். நீ இத தாண்டிடுவ, பெரிய தாண்டவராய. நீ தாண்டிடுவ, நீ தண்டாள்றாய, தாண்டிடுவ. ஐயோ, கத்தி போச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டாந்துருக்கீங்க இல்ல, கொண்டாங்க, நான் பத்திரமா வச்சுக்கிறேன். என்கிட்ட பெரிய கோட்டு இருக்குது, அதுல பெரிய பை இருக்குது. பெரிய பை இருக்கு, ஆனா சின்ன புத்தி. என்கிட்டயே பத்திரமா இருக்கும். ஐயோ, உங்களுக்கு தான் ஆசையா இல்ல நீங்களேப்பா. எப்பா நீயாவது சொல்லுப்பா, நான் பத்திரமா வச்சுக்குவேன்ல. உங்களுக்கு அதனோட அருமை தெரியாதுப்பா, சொல்லுப்பா. ஆனா உனக்கு ஆசை இருக்குல்ல, அவங்ககிட்ட பத்திரமா இருக்கட்டும். நீங்களே வச்சுக்கிறேங்கிறீங்களா? சரி, வச்சுக்கோங்க, பத்திரமா பாத்துக்கங்க. இப்ப என் உயிரே அதுலதான்ப்பா இருக்கு. வைரம்.
தள்ளி போடுற அதான் புடிச்சிட்டீல என்ன புடிச்சிட்டேன்னு ரொம்ப மாறுதட்டிக்காத. இந்த அலிபாபா கூட 9 திருடனுங்க வந்திருக்கானுங்க. அங்க பாரு வந்து ஒருத்தன் வர்றான். ஜீவா கூப்பிடுறாங்கல்ல, டேய் கூப்பிடுறான். அவ்வளவு பாரு. இதுதான் கோர்ட்டா? நீதான் ஜட்ஜா? என்னடா முறைக்கிற? என்னதான் இருந்தாலும் எங்க வீட்டு வேலைக்காரன் தானே நீ. நம்ம நாட்டுல காவியை கட்டிட்டு ஏமாத்துற மாதிரி வேற எந்த நாட்டிலயும் ஏமாத்த முடியாதுறாங்கப்பா. தப்பா எடுத்துக்காதீங்க பிரதர். எனக்கு கிடைக்கலன்னா யாருக்கும் கிடைக்க விட மாட்டேன். அதான் என் கோணம். நான் மாட்டினா எல்லாரும் மாட்டணும். அதான் என் பாலிசி. பத்திரமா நீ வச்சுக்காத. 20 வருஷமா உன்னை வளர்த்து ஆளாக்குனேடா. ஒரே நிமிஷத்துல ஏமாத்த பாக்குறீங்க. இந்த வளர்ப்பு மானாவே இப்படித்தான். பெத்த மானா செத்தா கொல்லி வைப்பான், வளர்ப்பு மானா உயிரோடய குளத்தை பார்ப்பான். இதெல்லாம் உனக்கு போக போக தெரியும். ஏண்டா நன்றி கட்ட நாயே? யார் நன்றி கட்டவன்? உனக்கு வேலையும் கொடுத்து சோறும் போட்ட என் குடும்பத்தை அழிச்ச கொலகார பாவினி நன்றியை பத்தி நீ பேசுறியா? ஐயோ, உன் ஃபேமிலி மேட்டர்ஸ் எல்லாம் அப்புறமா வச்சுக்கயா. முதல்ல வந்துருக்க வைரத்தை இங்க கை வைக்காதயா. அங்கயா கருப்பு பையில அதுலதான் வைரம் இருக்கு. எடியா எங்க வைரம்? வைரம் வைரம் எனக்கு கிடைச்சிருச்சு. அந்த ரொட்டியை கூட்டிட்டு வாங்க. இந்த வைரத்துக்காகத்தான் 20 வருஷமா கஷ்டப்பட்டேன். அம்மா கண்ணை திறந்துட்டம்மா. நாட்டுலதான் அம்மா தொந்தரவு தாங்க முடியல. இங்கேயுமா? எவ்வளவு பெரிய மனுஷன், அவரை போய் இழுத்துட்டு வரீங்களே, அவுத்து விடுங்களா. என் வாழ்க்கையை தங்கமாக்க போறவரை தகரத்தால கட்டி இழுத்துட்டு வரீங்களே, பாவீங்களா. ஐயா, அந்த வைரத்தை கண்டுபிடிச்சிட்டேன். இதை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? என்ன பண்றது? நாய்கிட்ட முழுத்தங்க மாட்டின மாதிரி நீ உருட்டி விளையாட வேண்டியதுதான். என்ன கொல்லணும்னு துடிக்கிற இல்ல, கொல்லுடா. உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. தயவு செஞ்சு அந்த புதையில இருக்க இடத்தை எனக்கு காட்டிடு. உன்னை கெஞ்சி கேட்கிறேன். நீ கெஞ்சினாலும் முடியாது, மிஞ்சினாலும் முடியாது. படா. சொல்லு 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 சொல்லுடா. கொன்னுடுவேன் கொன்னுடுவேன்.
சொல்றா, சொல்லாட்டி உன்னை கொன்னுடுவேன். சொல்லு, சொல்லு, சொல்றா, எப்படி எடுக்கிறது? சொல்லு, சொல்றா. அம்மா, 20 வருஷமா என்ன சித்திரவதை பண்றாரே. சொல்றா, சொல்றா, எப்படி எடுக்கிறது? சொல்றா, சொல்லு, சொல்றா, சொல்லு, அது எப்படி எடுக்கிறது? சொல்றா, சொல்றா. அவனே குறைக்காலோட இருக்கிறான், அவன் காலில் ஏண்டா விழுகிற? ஏந்திரி, ஏந்திரி, ஏந்திரி. நான் இவனை சம்மதிக்க வைக்கட்டுமா? அது உன்னால எப்படி முடியும்? நான் 100 தடவை சொல்றதை விட ஒரே தடவையில செஞ்சு காட்டுறதா எனக்கு பிடிக்கும். செஞ்சு காட்டவா? ஓகேவா? என்ன தர? உன்னை உயிரோட விட்டுடு. உயிரோட விட்டுருவியா? உயிரோட விட்டுருவானா? உயிரோட இருக்கிறதா இருந்தா ஊர்லயே இருந்திருப்பேனே, இங்கேயே வாரு. 50-50. இது அதிகம். 75-25. ரொம்ப அதிகம் இல்ல? 50-50 ஓகே. ஆனா எங்கால ஒருத்தனை வெளியே அனுப்பணும். எதுக்கு? ஏன் எதுக்கு நல்லா கேட்காத, சொல்றத சாய். என்ன தெரியுதா? உனக்கு தெரியாது மாமா. அதிர்ச்சியா இருக்குதா? தருதலையா தான் போவேன்னு அக்கா சொல்லுவாங்கல்ல, அவங்க ஆசைப்படியே தருதலையா வளர்ந்துட்டேன் மாமா. என்னடா சொல்ற? ஒண்ணு இல்ல மாமா, இன்னொரு அதிர்ச்சி உனக்கு காட்ட போறேன். அதுவும் நடந்து வருது. அது யார் தெரியுதா? உன் பொண்ணு. அக்கா வயித்துல அம்போன்னு விட்டுட்டு வந்துட்டேன். நான் தான் மாமா தூக்கி வளர்த்தேன். பேரு ராணி. காலத்தை பாத்தியா? உன் பொண்ணு பேரு நான் சொல்லி தெரிய வேண்டியிருக்கு. ராணி, ஜீவா, ராணி எங்கன்னு கேட்டியாப்பா? போமா. மாமா, அவன் சொன்னபடி செஞ்சிரு. செய்யலன்னா உயிரை பத்தி நீ கவலைப்பட மாட்ட. ஆனா வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை பார்த்தியே உன் பொண்ணு, அவளை இனிமேல் பார்க்கவே முடியாது. கொன்னுருவான். மாமா, பொக்கிசமா முக்கியம், பொண்ணு தானே முக்கியம். அவன் சொன்னபடி செஞ்சிரு மாமா. செஞ்சிருவீல? செஞ்சிருவேன், செஞ்சிருவேன். ஒத்துக்கிட்டாரு, ஒத்துக்கிட்டாரு. போ போ. இவ்வளவு நாளா இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். இந்த வைரத்தை வச்சு என்ன பண்ணணும்? சொல்லு. அந்த புதையலைங்க சொல்லு. சொல்றேன். முதல்ல இவங்க கட்டுகளை அவுத்து விட சொல்லு. அடைச்சு வச்சிருக்கிற அபரஞ்சி அவளையும் இங்க கொண்டு வர சொல்லு. அவுத்துட்டேன். இந்தா, எடுத்துக்க. இந்தா. அதுதான் உங்க அப்பா. அப்பா
மகாராஜ். டேய், இந்த புனித தீர்த்தத்தை எல்லாருக்கும் கொடுங்க. இனிமே என் நிழல் கூட தங்கத்தான். சந்திரன், சூரியன் எல்லாமே என் சேவை. நட்சத்திரங்கள் எல்லாம் என் வாசல கோலம் போடும். நான் பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் பலன் கிடைச்சிருச்சு. இதுக்காக எத்தனை நாள், எத்தனை மாசம், எத்தனை வருஷம். இவங்க இன்னும் சாவதியா படித்து கொள்ளுங்கடா. என்னடா நாய் மாதிரி குலைக்கிற? செத்து போயிருப்பேன்னு நினைச்சியா? நான் சாக மாட்டேன். நான் யமனுக்கே ஓலை கொடுத்தவன்டா. கடல் பொங்கனா பௌர்ணமின்னு அர்த்தம். நிழல் சுருங்குச்சுன்னா நேரமாச்சின்னு அர்த்தம். உனக்கு பக்தி வந்தா மத்தவங்க பலியாக போறாங்கன்னு அர்த்தம். உன் வேர்வையே விஷம். நீ தீர்த்தமே கொடுத்தாலும் விஷம் ஆயிடும். அதை நான் கை நீட்டி வாங்கி குடிச்சிருவேனா? ஏய்